இது பார்த்தீங்கன்னா, மேலூர் பக்கத்தில இருக்கிற மகாலிங்க மலை. மகாலிங்க மலையில என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவுக்கரிய செய்திகள் இருக்குன்ற மாரி கேள்விப்பட்டு வந்தோம். அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மூடப்பட்ட ஒரு இப்போ பாலிடெக்னிக் ஒண்ணு பில்டிங் இருந்துச்சு. அது கல்வியெல்லாம் நீங்க எவ்வளோ தூரம் வியாபாரம் ஆனதுனால, இந்த கல்வி நிலையங்கள்லாம் இப்படி மூடப்பட்டிருக்கு, அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால இத எடுத்து பதிவு போட்டேன். இந்த மகாலிங்க மலையில பார்த்தீங்கன்னா, பாறைகள பெயர்த்து எடுக்கிறதுக்கு ஆளுங்கட்சியினர் முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது அழகா. இங்க பார்த்தீங்கன்னா, வெட்டி எடுக்கப்பட்ட அந்த பாறைகள், மலைகள தெரியுது பாருங்க. இந்த வெட்டி எடுக்கப்பட்ட மலைகள் எல்லாம் பாருங்க வெடி வச்சு எடுத்திருக்காங்க. இந்த இடத்துலயும் சமணர்கள் படுகைகள் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம். இந்த உணர்ந்து பார்த்தா, இந்த இடத்துல இல்ல. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குகை மட்டும் இருந்தது. நாங்க விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில இன்னொரு மலை இருக்குங்க. அந்த மலையில தான் தங்கி இருந்ததா சொல்றாங்க. இதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில எழுத்துக்கள், வடிவங்களா இருந்த மாரி இருக்கு. நான் சொன்ன மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டடம் மாரி அ தாயக்கட்ட மாரி போட்டிருக்காங்க பாருங்க. இது எங்களுடைய அணியினருடைய குரூப்போட எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா, இந்த பலதரப்பட்ட மலைகள் பெரிய மலைகள் பாறைகளால வெடி இது வெடி வச்சு திறக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதான் வேதனையான நிகழ்ச்சியா இருக்கு. இந்த மலை அழகான மலை பாதி இன்னைக்கு உருகுலைஞ்சு போயிருக்கு. எந்த அரசியல் கட்சி தலைவரா தரனால பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா, மலை இப்ப பிளக்கப்பட்டு ஒரு சிற்று குன்றா மாறி இருக்கு. அதான் உண்ம. எதிர்த்தாப்புல தெரியுது பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக். இந்த பாலிடெக்னிக் பில்டிங் இன்னைக்கு இப்ப கேட்பாராட்டு நாட்டோட இன்னைக்கு இருக்கிற புதிய கல்விக் கொள்கைத்துறை கல்விக் கொள்கையில இன்னைக்கு சொன்ன மாரி சின்ன படமா ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு குகை மட்டும் தாங்க இருக்கு உள்ள. இந்த குகையில கூட ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. சொன்ன மாரி ஆனா தங்குறதுக்கு மாரி இருந்தது. அதனால இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருந்துச்சு. இது பக்கத்து மலைக்கு போலாம் நம்ம. இந்த பக்கத்து மலையில விசாரிச்சா தான் உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதனால அதுக்கு போயாச்சு. இப்ப திரும்ப இந்த பாலிடெக்னிக் பில்டிங் தாங்க. இந்த பாலிடெக்னிக் பில்டிங் அருமையான இடத்துல இருந்திருக்கு. ஆனா தொடர்ந்து செயல்பட முடியாம 10, 15 மேல வருடங்களுக்கு மேல அடைக்கப்பட்டிருக்கு. இந்த மலையில தான் இந்த குகைகள் இருக்குன்னு தான் சொன்னாங்க. சமணப்படை குகைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டு போனோம். போனா மேல எங்களால ஏற முடியல. போறதுக்கு பாதை இல்ல. அதனால என் நண்பர் மட்டும் போயிட்டு வந்தாரு. அங்க தெரியிற அந்த ஹோட்டல் இந்த சின்ன இது பாதை பார்த்தீங்களா? அதில தான் குகை இருக்கிறதா சொல்றாங்க. நீண்ட பாதை போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வந்துரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நண்பர்கள்லாம் மேல போயிருக்காங்க. மேல போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லாதனால அவங்க ஒரு சிலர் மட்டும் போயிட்டு வந்தாங்க. நான் கீழ நின்னுட்டேன். அத போல பார்த்தீங்கனாலா தெரியும் அந்த மலை அழகா அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் முடிஞ்சா பாருங்க போய்.